ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பஃப் ரெசிபி வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/3 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்துட்டு, சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 200 கிராம் பட்டர் தேவைப்படும். அன்சால்ட்டட் பட்டரை எடுத்துக்கலாம், நீங்கள் சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கலாம். சால்ட்டட் பட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் மாவு பிசையும் போது சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி மைதாவும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள் 1 ஹவர் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். மாவை நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம மாவு ஃபுல்லாகவே நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 3 ஃபோல்டிங்காக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனால் ஒரு ஃபோல்டிலையுமே நம்ம பட்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். நல்லா ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அது செட் ஆகி வரும். இப்போ அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம திருப்பியும் அதை நல்லா விரித்து விட்டு ஃபஸ்ட் டைம் பண்ண ப்ராசஸே திருப்பி நம்ம பண்ணணும். மொத்தமாக இதை 6 வாட்டி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பப்ஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ திருப்பியும் இதை 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் நம்ம நல்லா விரித்து விட்டுட்டு இதை ஒரு 3 பார்ட்டாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான சைஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் மசாலா ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் ஆயிலில் கூட பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு லேயர்ஸ் கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் பப்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துட்டு மசாலா வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் டாப் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா மேலே நல்லா செவந்து கிறிஸ்பியாக. நம்ம பேக்கரியில் வாங்குகிற பப்ஸில் வந்து டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும் போது பட்டர் யூஸ் பண்ணி ரொம்பவே இது ஹெல்த்தியாக பண்ணலாம். எந்த டிஷ்ஷுமே ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும் போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமான்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் தான் அது பர்ஃபெக்டாகவே வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் இந்த கேக்கு, பப்ஸு எல்லாமே. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி 25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் டாப் ராட் ஆன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக வரும். பப்ஸ் மட்டும் எப்போவுமே சூடாக இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆற ஆற ஒரு மாதிரி ரப்பரியாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.